இங்க பிசினஸ் ஆரம்பிச்ச நிறைய பேர் ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அமேசான், ஃபேஸ்புக்ல இருந்து என்ன உட்பட எல்லாருமே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்மால் இஸ் a சூப்பர் பவர். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா, அப்புறம் சோலோ பண்ணர், கையில நிறைய போன் இருக்கும், நிறைய கால்ஸ் பேசிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு குட்டி டீம், ஒருத்தர் 2 பேர் வச்சு மேனேஜ் பண்ணுவோம். ஃப்ரீலான்சர்ஸ், அப்புறம் ஒரு 5-6 பேர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீம். ப்ராஃபிட், வாழ்க்கை செமையா இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்மால்ல நிறைய குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஆனா அதுல என்ன ஜாலியா இருக்குன்னா, அந்த மிஸ்டேக்ஸை நம்ம புரிஞ்சு அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது அதை கரெக்ட் பண்ணி ஆரம்பிப்போம். சப்போஸ் பெரிய மிஸ்டேக் நடந்தா கூட ஃபைன் தான், கொஞ்சம் பணம் பிரச்சனை இருந்தா அதை மட்டும் பாத்துக்கணும். பட் மத்தபடி இதுவும் ஒரு லேர்னிங் தான். இப்போ நம்ம டீம்ல ஒரு 30 பேர் இருக்காங்க. ஆனா ஆரம்பிக்கும் போது நான் ஒருத்தன் தான், கூட அப்துல் மட்டும் இருந்தான். டிபிடி ஆகும்போது 4 பேர் தான். நாங்களே எல்லா வேலையும் பண்ணிப்போம். ஆட்ஸ் ரன் பண்ணுவோம், போன் பேசுவோம், சேல்ஸ் கன்வர்ஷன் பண்ணுவோம், எல்லாமே நாங்களே தான். ஒரு மாதிரி ஜாலியா நல்லா இருந்துச்சு. நிறைய லேர்ன் பண்ணுவோம். நீங்க ரொம்ப சின்னதா ஒரு குட்டி யூனிட் வச்சு ரன் பண்றீங்கன்னா யாருக்கு தெரியும், நாளைக்கு நீங்க ஒரு ரொம்ப பெரிய பிராண்டா கூட ஆகலாம். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஆரம்பிக்கிற ஐடியா தான் உங்க கடைசி ஐடியா கிடையாது. நீங்க பைவர்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பீங்க. நான் சர்ப்ரைஸ் பிளானிங்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 2-3 பிசினஸ் ஃபெயில் ஆகி இன்னைக்கு டிபிடி ரன் பண்ணிருக்கோம். Be proud to be a small company. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்பதான் குட்டியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த வீடியோ அமைச்சு மச்சான் செம்மையா பண்ணுன்னு சொல்லுங்க.